பாட்டாளி மக்கள் கட்சி தற்சமய சூழலில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்கிறாங்க. இந்த எண்ணிக்கை உயரவும் செய்யலாம். தருமபுரி மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றியை டிக்ளரே பண்ணிட்டாங்க. தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் அந்நியார் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 16,500 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியிலும் அண்ணன் வைத்திய அவர்கள் 15,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் செஞ்சி தொகுதியினுடைய வெற்றி செய்தியுமே அறிவிச்சிருவாங்க. ஏறத்தாழ 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் வெற்றி பெறுறாங்க. முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானா 3வது இடத்திற்கு அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் தள்ளியிருக்கிறாங்க. அந்த வெற்றி செய்தி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வந்துடும். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிகளில் வலிமையாக பாட்டாளி மக்கள் கட்சி முன்னேறிக்கிட்டு வருது. விக்கிரவாண்டியில் 4,004 வாக்குகள் வித்தியாசத்தில் பாமக முன்னணியில் இருக்குது. இதே நிலை தான் தொடரும். இனிமேட்டு வாக்கு எண்ணக்கூடிய பகுதிகளும் நமக்கு வலுவான இருக்கக்கூடிய பகுதிகள் தான். அதனால் விக்கிரவாண்டியில் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றியை பதிவு செய்கிறது. சோளிங்கர் தொகுதியில் இடையில் 2-3 சுற்றுகளில் தாவேகா முன்னிலை பெற்று வந்துச்சு. மீண்டும் சோளிங்கரில் பாமக ஒரு வலுவான வாக்கு எண்ணிக்கைகளோடு 2024 வாக்குகள் இப்போ முன்னிலையில் இருக்கிறாங்க. இது இன்னுமே உயரும். சோளிங்கர்லையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் 5 சட்டமன்ற தொகுதிகளை அதிகாரப்பூர்வமான தேர்தல் ஆணைய வெப்சைட்லேயே 5 சட்டமன்ற தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி வசம் இருக்குது. இது 1-2 தொகுதிகள் இன்னுமே கூடலாம். இந்த சட்டமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தேர்தலாக இருக்குது என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை.